Hello friends, good morning everyone. வாங்க M6 மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே யூஎஸ் ஆயில் ஒரு அப் அண்ட் டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது எஸ்டர்டே ஈவினிங் வீடியோலேயே நம்ம என்ன மாதிரி பார்த்துருந்தோம் அப்படின்னா 7529ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி டேட்டா இருக்குது. ஸோ இன்வென்ட்ரி டேட்டாவை பற்றி ஏபிஐ எந்த மாதிரி எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது, அதனால் டிமாண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அவங்க எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈவினிங் டைம்லேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே இறங்கி ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டலை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துருக்கோம். க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஸோ பையிங் கண்டினியூஷன் ஆகும், இல்லைனா லோவை பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லைனா ஒரு கேப் டவுன் விழுந்தாலோ கண்டினியூஸாக கொஞ்சம் செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா எஸ்டர்டே என்ன வந்திருக்கு அப்படின்னா நமக்கு டிமாண்ட் தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஏபிஐ எஸ்டிமேட் பண்ண மாதிரி தான் மார்க்கெட் போகுமா க்ரூட் ஆயில் அப்படின்னா ஸோ அது ஒரு ஹிண்ட் மாதிரி தாங்க. அதாவது ஏபிஐ எஸ்டிமேட் பண்ணுறதுங்கிறத ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே சேர்ந்தது தான் ட்ரேடிங். அதாவது இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு இண்டிகேட்டர்ஸை ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணலாம். ஸோ கூட இந்த நியூஸ் நம்ம ஆட் பண்ணுறப்ப ஸோ நமக்கு அந்த லெவல்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இன்னைக்கு இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கனால க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் எஸ்டர்டே க்ளோஸ் 7212. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா நம்ம பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லைனா க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகி லோவை பிரேக் அவுட் எல்லாம் பண்ணி கேண்டல் கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ நமக்கு கண்டினியூஸாக செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா 308.4 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு 292.2 இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடம் 292.2ல இந்த இடத்துல மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நேச்சுரல் கேஸ்ல இருக்கு. அடுத்தது கோல்டு. இப்போ கோல்டு அண்ட் சில்வர்லாம் நமக்கு ஒரு வாலட்டிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ எப்போ வாலட்டிலிட்டி அப்படின்னா ஸோ உங்களுக்கு 15 மினிட்ஸில் காட்டுறோம் பாருங்க. ஸோ இந்த ஜோனில் 4380 இருந்து 4200 டாலர் பக்கம் இறங்கி ஒரு $60 பக்கம் மேலே வந்துட்டு இருக்கு. இதுக்கு என்னங்க ரீசன் அப்படின்னா ஃபெட் ரேட் கட். அதாவது ஃபெட் ரேட் கட் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா கெவின் வர்ஸ் தான். இதுக்கு முன்னாடி பாவல் இருந்தாரு, இப்போ கெவின் வர்ஸ் அதாவது ஃபெடரல் பேங்கோட சேர்மன். ஓகேங்களா? புது சேர்மன். ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் தான். இவரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஃபெட் ரேட் கட் அன்சேஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி 3.5% to 3.75% இருக்கு. ஸோ இது அப்படியே அன்சேஞ்சு தான். ஸோ எந்த ஒரு கட்டுமே இவர் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக இவர் அன்சேஞ்சில் வச்சிருக்கிறாரு அப்படின்னா ஸோ அமெரிக்காவோட பொருளாதாரம் வலுவா இருக்கு அப்படிங்கிறாரு. பட் பணவீக்கம் இன்னமும் கவலையா இருக்கு. அதான் 2% தான் பணவீக்கம் ஃபெட் அலோவ் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4.5 சம்திங் இருக்கனால ஸோ கண்டிப்பாக கட்டு அதாவது ரேட் கட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதனால தான் கோல்டு அண்ட் சில்வரில் ஒரு பெரிய வாலட்டிலிட்டி அந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ இந்த ஃபெட் ரேட் கட் அன்சேஞ்சு இருக்கிறதுனால நம்ம பேங்க் நிஃப்டி ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாலட்டிலிட்டி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது வாலட்டிலிட்டினா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செல்லிங் நடந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி நடக்கலாம், இல்லைனா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பையிங் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாலட்டிலிட்டி தான் ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்லயும் நம்மளால எதிர்பார்க்க முடியும். இப்போ கோல்டு அண்ட் சில்வரோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்தலாம். ஸோ கோல்டு எப்படி நமக்கு 1,53,826க்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஸோ பை சைட் கண்டினியூஷன் ஆகும், இல்லைனா இந்த இன்பிட்வீனில் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா இந்த 1,53,826 ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்டுங்கிறது 1,52,369. ஸோ ஆல்மோஸ்ட் நேற்று பார்த்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணால் பை கண்டினியூஷன் ஆகும் அப்படின்னு. ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணி க்ளோசிங்கும் வச்சிடுச்சு. நமக்கு இதுக்கு மேலே ஓப்பனிங் கொடுக்கணும், ஏன்னா லாஸ்ட் டைம்ல தான் க்ளோசிங் வச்சிருக்கு. இதுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ சில்வரும் சேம் கண்டிஷன் தான். இப்போ சில்வரோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 2,54,188, சப்போர்ட்டுங்கிறது 2,46,987. இந்த 2,54,188க்கு மேலே கேண்டில் க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஸோ பை சைடு கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். சென்ட்ரல் எல்லாம் ஓப்பன் ஆனது அப்படின்னா மறுபடியும் ஒரு வாலட்டிலிட்டி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு.
அடுத்தது வந்து காப்பர். இப்போ காப்பர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ஒவ்வொரு தடையும் சப்போர்ட் எடுக்கிறப்பையும் குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 பாயிண்ட்ஸ் பக்கம் கொடுத்துருக்கு. ஸோ அகைன் 1334 வந்தால் ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதோட டார்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல டார்கெட்டாக தான் இருக்கும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரெண்ட் லைனை வச்சு ட்ரா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும். ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறப்ப ஸோ இந்த இடம் டச் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ 1346 இல்லைனா அதுக்கும் மேலே வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால், அதாவது இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஸோ இதை வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகி இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ 1334க்கு கீழே கேண்டில் க்ளோசிங் வச்சது அப்படின்னா தான் செல்லிங். ஸோ இந்த இடத்துலலாம் ஓப்பன் ஆனால் அகைன் வந்து 1345 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பேட்டர்ன் ட்ரா பண்ணுறது முக்கியம் இல்லை, பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா M6க்கான மார்னிங் கண்டிஷன்ஸ். அடுத்தது வந்து நம்ம குளோபல் மார்க்கெட் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நிஃப்டி வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆயிருக்கு. எதனால் பாசிட்டிவில் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா ஃபெட் ரேட் கட் வந்து அன்சேஞ்சு. ஸோ அதனால் பாசிட்டிவில் ஓப்பன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் G7 சம்மிட் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுலேயும் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நமக்கு வந்து 118 பாயிண்ட் பக்கம் பாசிட்டிவ் தான் ஓப்பன் ஆயிருக்கு. நேற்றே பார்த்துருந்தோம் BSE மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட $5 trillion கேபிட்டலைசேஷனுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் ஆனாலும் கண்டிப்பாக வாலட்டிலிட்டி இருக்கும். ஃபெட் ரேட் கட் வந்து அன்சேஞ்சு இருக்கறனால. ஓகேங்களா? ஸோ ADR வேல்யூஸை பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நெகட்டிவ் தாங்க கொடுத்துருக்காங்க. விப்ரோ மட்டும்தான் பாசிட்டிவ்ல இருக்க தவிர HDFC பேங்க், ICICI பேங்க், இன்ஃபோசிஸ் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் தான் வந்திருக்கு. ரிலையன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து growth கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் பையிங் ப்ரெஷர் கலந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து பங்கு சந்தைகள் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி டேட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். 18th. ஆமாம் 18th. ஸோ நேச்சுரல் கேஸ் இதுக்கு முன்னாடி வந்து சப்ளை தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த தடவை பார்க்கலாம் என்ன கொடுக்குது அப்படின்னு. ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நேற்றே சப்ளை கிரியேட் ஆயிருக்கு. 308லேருந்து நமக்கு 295.9 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ 292.2ங்கிறதும் சப்போர்ட் தான், 286.4ங்கிறதும் நமக்கான சப்போர்ட் ஜோன் தான். ஓகேங்களா? இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ADR வேல்யூஸை வச்சு விப்ரோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஆல்மோஸ்ட் நேற்றே வந்து IT செக்டார் வந்து பாசிட்டிவில் தான் இருந்தது. ஸோ இப்போதைக்கு விப்ரோ வந்து ஒரு நல்ல கண்டிஷன் 4.64% வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ IT செக்டார் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பட் பேங்கிங் செக்டாரில் கண்டிப்பாக வாலட்டிலிட்டி வந்து இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.